அவர் கண்களை மூடி செய்வோம். இதாகவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் ஒரு கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாக தேவன் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரமையா. ஆண்டவரே, இந்த யூடியூப் வழியாக தேவ செய்தி கேட்கிறோம். ஆண்டவரே, இன்று கேட்கக்கூடிய தேவ செய்தியானது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, என்னென்ன ஏக்கங்கள், தவிப்புகள், என்னென்ன எதிர்பார்ப்புகள், என்னென்ன விதமான ஆண்டவரே ஸ்தோத்திரம் வேண்டுதல்களோடு விண்ணப்பங்களோடு உடைய பிள்ளைகள் செய்தி கேட்கிறார்களோ அது எல்லாவற்றுக்கும் பதிலாகவும் அது எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா ஒரு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். இந்த செய்தி ஆசீர்வதியும் கர்த்தர் ஒப்பு கொடுத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏனோக்கை குறித்து இன்று நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வசனங்கள் வரைக்கும். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வசனம் வரைக்கும். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அப்படி சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். சஞ்சரி என்று சொன்னால் ஒன்று வாசம் செய்தல் ஒரு இடத்துல, அல்லது தொடர்ந்து வசித்தல், தொடர்ந்து அங்கேயே வசித்து இருத்தல். ஆக இவன் தேவனோடு சஞ்சரித்தான் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் பொழுது அந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக அவன் அங்கே இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ தொடர்ந்து தேவனோடு ஒரு வாழ்கிற ஒரு வாழ்க்கை வசிக்கிறவனாக அவன் இருந்தான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். தேவனோடே கூட வாழ்ந்து கொண்டிருந்து தொடர்ந்து வாழ்ந்திருந்து தன் குடும்பத்தையும் அவன் வாழ்ந்திருந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார். அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். ஆக இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. ஆவியானவராலே ஏவப்பட்டு இவர் வனாந்திரத்தில் போய் அங்கே அவர் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தானால் சோதிக்கப்படும்படியாக தேவன் அங்கே போயிருந்தார். அங்கே காட்டு மிருகங்களின் மத்தியிலே அவர் சஞ்சரித்தார். அந்த 40 நாளும் அவைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்தார். தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார் 40 நாட்களும் விடாமல். ஆக
எல்லாவற்றிலும் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தேவனோடு சஞ்சரித்தல் என்பது நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரையிலே அந்த 40 நாள் அந்த உபவாச நாட்களிலே அவர் காட்டு மிருகங்களுக்கு மத்தியிலே அவர் தொடர்ந்து 40 நாட்கள் அவர் வாழ்ந்து வந்தார். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாகிய தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாகிய தொழுது கொண்டு வருகிறபடியினால் இங்கே பரதேசியாய் இந்த உலகத்திலே பரதேசிகளாய் நாம் சஞ்சரிக்கிறோம், தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கென்று ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்திலே படிக்கிறோம், ஏதோ ஒரு கல்லூரியிலே படிக்கிறோம், ஏதோ ஒரு வேலையிலே இருக்கிறோம், ஏதோ ஒரு வீட்டிலே வசிக்கிறோம், ஏதோ ஒரு காரியங்களை செய்கிறோம். ஆக எதுவுமே ஒரு நிலையானதாக அல்ல. பிறந்தது முதல் முடிவு என்பது தேவனுடைய காலம் வரைக்கும் அல்ல. மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். இந்த நாட்கள் எல்லாம் அவனுடைய வாழ்நாட்கள் எல்லாம் அவன் சஞ்சரிக்கிறவனாய் பரதேசியை போல சஞ்சரிக்கிறவனாய் இருந்தான். தாவீது ராஜாவை நாம் பார்க்கிறோம். தேவன் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். பண்ண உடனே அவன் ராஜாவை போல அவன் வாழ்ந்தானா? 70 வருடம் தான் அவன் வாழ்ந்தான். ராஜாவை போல அவன் வாழ்ந்தானா? சவுலுக்கு பயந்து ஓடினான், மகனுக்கு பயந்து ஓடினான். பிற்பாடுதான் தேவனுடைய வார்த்தையின்படி அங்கே ராஜ்யபாரம் செய்ய வருகிறான். அதுவும் 70 வயதில் முடிந்து போய்விடுகிறது. ஆக பரதேசியை போல இந்த இடத்துல நாம் சஞ்சரிக்கிற வரைக்கும் பிதாவாகிய தேவனுக்கு நாம் பயந்து நடந்து கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிதாவாகிய தேவனுக்கு நாம் பயந்து நடக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சஞ்சரிக்கிற காலம் வரைக்கும், நாம் தொடர்ந்து வாழ்கிற காலம் வரைக்கும் நாம் தேவனுக்கு பயந்தவர்களாக வாழ வேண்டும். முதலாவது காரியம், தேவனோடு ஏனோக்கு சஞ்சரித்து வாழ்வதற்கு அவன் செய்தது என்ன என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், தேவனோடு உள்ள உறவில் உறுதியாய் இருந்தான். தேவனோடு உள்ள உறவில் உறுதியாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக இங்கே பார்க்கிறோம் 22ஆம் வசனம். ஏனோக்கு மெத்துசெலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து, அப்ப பிள்ளையை பெற்ற குடும்பம் நடந்து கொண்டிருந்தாலும் தேவனோடு சஞ்சரிப்பதிலே உறுதியாக இருந்தான். அப்ப தேவனோடு உள்ள உறவிலே உறுதியாக தொடர்ந்து இருந்தான். நான் குடும்பஸ்தன், நான் மனைவி பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்ற அந்த நிலையில் அல்ல, அவைகளுக்கு மத்தியிலும் அவன் தொடர்ந்து ஆண்டவரோடு
வசிக்கிறவனாய் இருந்தான். தொடர்ந்து வசித்தல் ஆண்டவரோடு. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 பேதுரு 1:10ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். உன்னுடைய அழைப்பு, உன்னுடைய தெரிந்து கொள்ளுதல், இதை உறுதியாக்கும்படி என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆக எதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், எதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவைகளிலே உறுதியாயிருக்கும்படி ஜாக்கிரதை என்ற வார்த்தையை பேதுரு அங்கே சொல்லுகிறார். காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையில அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டு சிலுவையில் பாடுபட்டு மரிக்க வேண்டும், உயிர் தெள்ள வேண்டும் என்று சொன்னார். நான் உம்மோடு கூட நான் மரிக்கவும் இருப்பேன், உம்மோடு கூட நான் இருந்து சாகவும் ஆயத்தமாக இருக்கிறேன், காவலிலும் சாவிலும் இருக்கக்கூட இருக்கேன். ஆனால் என்ன நடந்தது? சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 தடவை மறுதலிப்பேன் என்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதனுடைய வார்த்தைகள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், உள்ளவைகளாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு தொடர்ந்து வசிக்கிறோமா? எதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், எதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், எதற்காக தேவன் நம்மை எல்லாவற்றிற்கும் மத்தியிலும் கொண்டு வருகிறார். நாம் ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம், அழைத்திருக்கிறார். ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம், தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதில் உறுதியாக இருக்க வேண்டும். நான் என்ன பண்ணட்டும், எனக்குன்னு ஒரு குடும்பம் கொடுத்துட்டாரு, எனக்குன்னு ஒரு இது இருந்துச்சு, நான் இதை பார்ப்பேனா நான் அதை பார்ப்பேனா? அல்ல. இது வேறு. உலகம் என்பது, உலக வாழ்க்கை என்பது வேறு, தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்பது வேறு. உலகத்திலே தொடர்ந்து வாழ்கிற வாழ்வு என்பது வேறு, தேவனோடு தொடர்ந்து வாழ்கிற வாழ்வு என்பது வேறு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. நீ உறுதியா ஜாக்கிரதையா இருப்பேன்னு சொன்னா நீ ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அழைக்கப்படும். ஆக ஏனோக்கு தேவனோடு உலகத்திலேயும் வாழ்ந்தான், ஆனால் உலகத்தில் வாழும் பொழுதே தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். 300 வருஷம் அப்படியே தேவனோடு காணப்படாமல் போனான். இங்கே நாம் பார்க்கிறோம், நித்திய ராஜ்யத்திற்கு அவன் போனது போல நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்பட வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய காரியத்தில் தேவனோடு உள்ள உறவிலே உறுதியாய் நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். 2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 பேதுரு 3:17. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தில் நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து. என்ன? உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும்
வளருங்கள். அப்ப என்ன செய்யணும்? உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகக்கூடாது. நான் தேவனோடு தொடர்ந்து வாழ்றதுன்றது நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையில் அவரை அறிகிற அறிவில் நாம் தொடர்ந்து வளர வேண்டும், தொடர்ந்து வாழ வேண்டும். ஆண்டவரோடு தொடர்ந்து வாழ்கிற அனுபவம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இந்த காலை வேளையில் என்ன கொண்டாந்தீங்களே, என்ன காண செய்தீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரோடு பேசுங்க. ஒரு மனிதனோடு நேரம் கிடைக்கும் பொழுது, ஒரு நண்பன் கிடைத்தால், ஒரு உறவு கிடைத்தால் நீங்கள் எப்படியெல்லாம் பேசுகிறீர்களோ அதுபோல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் தேவனோடு உள்ள ஒரு உறவிலே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாக நீங்கள் தொடர்ந்து ஆண்டவரோடு பேசுங்கள், வசியுங்கள், வாழ்ந்துடுங்க. நீ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வளருவீங்க. இடறிவில்லாதபடி இருக்கணும்னு சொன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அப்பதான் நீ உறுதியாய் நம்முடைய வாழ்க்கையில நாம் தொடர்ந்து வாழ முடியும். ரூத் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை பார்க்கிறோம். உலக பிரகாரமான ஒரு காரியம். ரூத் 1:17-18. நீ மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறென்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். அவள் தன்னோட கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்று பேசவில்லை. நகோமி வந்து மோவாப் தேசத்தில் வாழ்றான். கணவனை இழந்தாள், 2 பிள்ளைகளையும் இழந்தாள். மருமக்கள் மாரிடத்தில் சொல்லுகிறாள், நீங்கள் உங்களுடைய தாய் வீட்டுக்கு போய்விடுங்கள், நான் என்னுடைய ஊருக்கு போகிறேன். அதில் மூத்தவள் ஓர்பாள் போய்விடுகிறாள். ஆனால் ரூத் என்பவள் சொல்லுகிறாள், ஏன்னா உன் குடும்பத்துக்குள்ளார வாழ்க்கப்பட்டு வந்துட்டேன், நீ தான் என்னுடைய மாமி, உன்னோட தான் இவ்வளவு நாள் வாழ்ந்து வந்தேன், உன் மகனோட வாழ்ந்தேன், உன் மகனோட உன்னோட வாழ்ந்து வந்தேன், இப்ப என்ன போ சொல்லாதீங்க, நீர் மரணமடையும் இடத்துல நான் மரணம் அடையணும். மரணமே அல்லாமல் வேறொன்று நம்மை விட்டு என்னை பிரித்தார், கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர். ருத்து சொல்றா, மோவாபேஸ்ரீ கர்த்தரை அறிந்திருந்தாள். அவ நகோமி நீ போன்னு சொல்றா, ஆனா அவ எவ்வளவு மன உறுதியாயிருந்தாள். நகோமி பார்க்கிறா, அவளுக்குள்ள இருக்கிற அந்த மன உறுதியை பார்க்கிறாள். உலக பிரகாரமாக வாழ்கிற வாழ்க்கையிலேயே மனிதர்கள் அநேக மன உறுதி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அந்த உறவுகளிலே உறுதி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அந்த உறுதி நம்மளோடு தேவனோடு இருக்கிற உறவிலே உறுதியாய் நாம் இருக்கிறோமா? இங்கே ரூத்து தன் மாமி நகோமியை பிடித்துக் கொண்டு இருந்த அந்த உறுதியை போல நாம் தேவனோடு இருக்கிற காரியங்களிலே உறுதி உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா? நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அறிகிற அறிவிலே வளர்ந்தால்தான் நாம் இடறி விழுந்து போகாதபடிக்கு உறுதியாய் நாம் வளருவோம். தொடர்ந்து வசிப்போம் உறுதியாய் ஆண்டவரோடு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
மூன்றாம் வசனம், யோபு 2:3. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தாரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாகும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். இன்னும் தேவனோடு இருக்கிற அந்த காரியங்களிலே உறுதியாய் இருக்கிறான். நீ என்ற கேட்டுட்டு அவன்கிட்ட உள்ளதெல்லாம் புடுங்கணும்னு சொன்ன, நீ புடுங்கின. ஆனா அவன் என்ன தூஷிச்சான்? நான் தூஷிக்கலையே. என்னோடு இன்னும் ஐக்கியமாக இருக்கிறான். உறுதியான ஒரு உறவுகள் அங்க இருக்கிறது. அந்த தேவனோடு உள்ள உறவுல நாம் எப்படி இருக்கிறோம்? ஏனோக்கு அப்படிதாங்க வாழ்ந்தான். உலகத்துல வாழ்ந்தப்ப 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான், தொடர்ந்து வாழ்ந்தான். மகனா, ஒரு தகப்பனாக குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், தகப்பனாக செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து 300 வருஷம் குடும்பத்திலே இருந்து தேவனோடு தொடர்ந்து வாழ்ந்தான். வாழ முடியும். யோபு வாழ்ந்தான். அவனுக்கும் மனைவி, அவனுக்கும் பிள்ளைகள், ஏராளமான ஆஸ்திகளை தேவன் கொடுத்திருந்தார். ஏராளமான வேலையாட்கள் இருந்தார்கள். ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் மத்தியிலே தேவனோடு உள்ள உறவிலே உறுதியாயிருந்தான். அவன் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். தான் உத்தமத்தில் அவன் உறுதியாய் நிற்கிறான். இன்னும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவன் மனைவி வந்து சொல்றா, நீ தேவனை தூஷிச்சு ஜீவனை விடுறா. உலக மனிதர்கள் சொல்வார்கள், அவனுடைய நண்பர்கள் வந்து என்னென்னமோ சொல்றாங்க. அதனால 42ஆம் அதிகாரத்தில் தேவன் சொல்வார், உன் சிநேகிதர் மீது எனக்கு கோபம் வருகிறது என்று தேவன் சொல்வார். நீ என்னுடைய தாசன் யோபுவை போல நீங்கள் நிதானித்து பேசவில்லை. அவ்வளவு பாடு, இழப்பு எல்லாம் நேர்ந்தாலும் கர்த்தரை குறித்து நிதானமாய் பேசினான். ஏனென்றால் அவன் கர்த்தரோடு தொடர்ந்து உறுதியாய் வாழ்ந்தான். அந்த உறவிலே உறுதியாய் இருந்தான். கர்த்தரோடு உள்ள உறவிலே, நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு உள்ள உறவிலே உறுதியாய் இருக்கிறோமா? நீங்க ஆஸ்பத்திரியில் வேலை செய்றீங்க, ஒரு மருத்துவராக இருக்கலாம். உள்ள போற ஆண்டவரே, இன்னைக்கு நான் போறேன், எத்தனை கேஸ் பார்க்க போறேன்னு தெரில, எத்தனை சர்ஜரி பண்ண போறேன்னு தெரில. ஆண்டவரே, எல்லா காரியங்களையும் என்னை ஆசீர்வதியும், என்னோடு கூட என்னோடு வந்து வழி நடத்தும் ஆண்டவர். உதாரணத்துக்கு அவரை சொல்லுகிறேன். உள்ளே போகிறார், அந்த இடத்துல அவருடைய அறையிலே போய் உட்கார்கிறார். ஒவ்வொரு பேஷண்டாக வருகிறார்கள். ஆண்டவரை, இப்பொழுது வருகிற பேஷண்ட்டை ஜெபிக்கிறேன். பேஷண்ட் மனதுக்குள்ள சத்தம் போட்டுடலாம்ல, இந்த பேஷண்ட்டுக்கு சரியானபடி நான் கணித்து சரியானபடி நான் மருந்து கொடுக்க எனக்கு ஞானத்தை தாங்கப்பா, நீங்கள் தான் எல்லாம். ஆக இந்த பேஷண்ட்டை என்னிடத்தில் கொண்டாந்து இந்த வருமானம் கிடைக்கும்படி, இந்த காரியங்கள் செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கீங்க சொல்லிட்டு அந்த பேஷண்ட் அட்டன் பண்ணோம். ஆண்டவர் நல்லபடியாக இந்த பேஷண்ட்டை செக் பண்ணி நல்லபடியாக இந்த பேஷண்ட்டுக்கு மருந்துகளை எழுதி கொடுத்து ஆண்டவரை நல்லபடியாக அனுப்பி வைக்க கர்த்தர் கிருபை செய்தீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போ அடுத்த பேஷண்ட், ஆண்டவரே, அப்படி ஒவ்வொன்றைக்கும் பேசிக்கொண்டு தொடர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கைங்க. சர்ஜரி பண்ணுறோம், ஒரு டாக்டர் இருக்கிறதுலேயே கடினமானது அதுதான். சர்ஜரி பண்ண போகிறோம், ஆண்டவரே இந்த பேஷண்ட்டுக்காக சர்ஜரி பண்ண போகிறோம். இப்போ அனஸ்தீசியா, மயக்க மருந்து கொடுக்க போகிறாங்க.
அது சரியானபடி அந்த மருத்துவர், ஆண்டவரே நண்பர், அவர் நல்லபடியாக சரியானபடி அந்த மயக்க ஊசி செலுத்த கிருபை செய்யும். சரியானபடி அந்த இடத்தை தெரிந்தெடுக்க கிருபை செய்யும். அந்த இடத்துல நான் பயன்படுத்த போற ஒவ்வொரு ஆயுதங்களையும் நீர் ஆசீர்வதியும். எனக்கு அசிஸ்ட் பண்ணுகிற ஒவ்வொரு ஸ்டாஃபை நீர் ஆசீர்வதியும். என்னோடு இணைந்து ஆபரேஷன் பண்ணுகிற மருத்துவரை நீர் ஆசீர்வதியும். அந்த ஆபரேஷன் பண்ணி எல்லாம் முடிச்சோம். ஆண்டவரே இதெல்லாம் செய்து முடித்து தையல் போட கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பேஷண்ட் கண் விழிக்கும் பொழுது நல்லபடியாக கண் விழிக்க போற காய் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வெளியே வந்து பாருங்க. அதுதாங்க தொடர்ந்து தேவனோடு வாழ்ற வாழ்க்கை. 10 கேஸ் ஒரு நாளைக்கு நீங்க ஆபரேட் பண்ணாலும் 10 கேஸ்லையும் நீங்க ஆசீர்வாதம் இருப்பீங்கன்னா 10லையும் நீங்க தொடர்ந்து உறுதியாக கர்த்தருடைய உறவில இருந்திருப்பீர்களே, ஆனால் உங்களால் வாழ முடியும். அதே போல மற்ற தொழிலில் இருக்கிறவர்கள், ஆண்டவரே இத்தனை பேரை நான் பேசஞ்சரை ஏற்றிட்டு நாங்கள் வண்டியை ஓட்டிட்டு போறேன், நான் சரியானபடி ஓட்டிட்டு போகணும், என் சிந்தை சிதறக்கூடாது, என் மனநிலை மாறக்கூடாது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நல்லபடியாக இந்த ஆண்டவரே இந்த வந்திருக்கிற எல்லா பேசஞ்சர்ஸையும் அவங்க இறங்கக்கூடிய இடத்துக்கு நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்க கிருபை தாரும். ஆண்டவரே தமிழ் வரும் வாகனங்கள், எனக்கு பின்னாடி வரும் வாகனங்கள், என்னை முன்னோக்கி நினைக்கிற வாகனங்கள் எல்லாவற்றுக்கும் மத்தியில் ஞானமாய் ஓட்ட எனக்கு கிருபை தாங்க. உன்னுடைய ஞானம் எப்பொழுதும் எனக்குள் இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஓட்டி பாருங்க, கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும். எல்லா பேசஞ்சர்ஸ் சேஃப்டியா போய் இறங்குவாங்க. எத்தனையோ பேருடைய ஜெபம் தான் எத்தனையோ உயிர்கள் காக்கப்படுகிறது. அதையும் மீறி சிலர் ஆக்சிடென்ட்ல மரித்து போகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 5-6 வசனங்கள். யோபு 4:5-6. இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடினால் ஆயாசப்படுகிறீர், இது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர். உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும். உம்முடைய தேவ பக்தி எப்படி இருக்கணுமா? உறுதியாயிருக்க வேண்டும். என்னென்ன துன்பம் வந்தாலும் கர்த்தருக்குள் உறுதியாயிருத்த ஒரு வாழ்க்கை, அந்த தேவ பக்தியிலே உறுதியாயிருக்க வேண்டும். அதனால ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 26:3 பார்க்கிறோம், உம்மை உறுதியாய் 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 பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். இங்க காத்து கொள்ளப்பட்டானா ஏனோக்கு? தேவனோடு உள்ள உறவுல நல்ல உறுதியா இருந்தபடினாலே அவன் சமாதானமா அந்த 300 வருஷம் இந்த குடும்பத்தில் வாழ்ந்தான். அப்படியே காணப்படாம எடுத்துக்கொள்ளப்பட்டான். எங்கடா அப்பா போனாரு? எங்க அப்பா போனாரு? தேடி பாத்தியா? அங்க போய் பாத்தியா? இங்க போய் பாத்தியா? எங்க காணா? தேவன் எடுத்து கொண்டு போனார். தேவனோடு உள்ள உறவிலே உறுதி தேவை. அதனால்தான் ஏசாயா 26:3 தெளிவாய் சொல்லுகிறது. அதனால்தான் நான் 3 தடவை வாச்சேன். உறுதியாய் 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 பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். தேவன் உங்களையும் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். நீங்களும் எனக்கு போல தேவனோடு உள்ள உறவிலே நல்ல உறுதி உள்ளவர்களாயிருங்க. 2வது காரியம், தேவனோடு உள்ள உறவிலே தேவனுக்கு பிரியமுள்ளவனாயிருந்தான். 2வது காரியம், தேவனோடு உள்ள உறவிலே தேவனுக்கு பிரியமாயிருந்தான். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்.
தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இன்னைக்கு நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை தான் அவன் வாழ்ந்திருக்கிறான். அவன் காலத்தில் நீ நம்ம காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவன் காலத்தில் எப்படி இருந்தாலும் அது அதே வீடு, அந்த அவன் காலத்து வீடு, அவன் காலத்து மிருகங்கள், அவன் காலத்து வேலையாட்கள், அவன் காலத்தில் இருந்த நிலைப்பாடு, அவைகளோடு அவன் அங்கே இருந்தான். ஆனால் அவன் மத்தியில் தேவனுக்கு பிரியமானவன் என்று தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவனோடு சஞ்சரித்தல் என்பது தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறது. சங்கீதம் 37 அதிகாரம் 23 வசனம். சங்கீதம் 37:23. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். நல்ல மனுஷன் தான் அவன். நடைகள் என்று சொன்னால் உலக பிராம நடக்கிறத நினைக்காதீங்க. அவன் வாழ்க்கையில் அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம், அவன் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு, குடும்ப முன்னேற்றத்துக்கு அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தரால் உறுதிப்படும். கர்த்தரால் உறுதிப்படும் என்று சொன்னால் அது வாய்க்கப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். 1ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம், பாவிகளுடைய வழி இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், துன்மார்க்கருடைய ஆலோசனையை நடவாமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் என்ன செய்கிறானோ அவன் செய்வதெல்லாம் வாய்க்குங்க. யாருக்கு? இரவும் பகலும் கர்த்தருடைய வேத வசனங்களை தியானித்தல். அந்த தியானிக்கிறது தான் தேவனோடு உள்ள உறவிலே ஒரு பிரியமான வாழ்க்கை. கர்த்தருடைய வசனங்களை வாசித்தல், கர்த்தருடைய வசனங்களை தியானித்தல், இரவும் பகலும் தியானித்தல், கண் விழித்திருக்கிற வரைக்கும், தூக்கம் வருகிற வரைக்கும் தியானித்தல், கண் விழிக்கும் பொழுதெல்லாம் தியானித்தல். இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறவன், அவன் மேலே தேவன் பிரியம் உள்ளவராயிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 42 அதிகாரம் 21 வசனம். ஏசாயா 42:21. கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். கர்த்தர் தமது நீதியின் நிமித்தம், அவர் தம்முடைய நீதியின் நிமித்தம் நம்மேல் பிரியம் வைத்திருக்கிறார். அப்ப அவருடைய பார்வையில் நாம் நீதி உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆக அவருடைய நீதி நிமித்தம் அவர் நம்ம பிரியம் வைத்திருக்கிறார். 1 நாளாகமத்தின் புத்தகம் 28 அதிகாரம் 4 வசனம். 1 நாளாகமம் 28:4. இப்போதும் இஸ்ரவேல் அனைத்து மேலும் என்றென்றைக்கு ராஜாவாக இருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டார் எல்லாரிலும் என்னை தெரிந்து கொண்டார். அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு என்னை எல்லா இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்க என் தகப்பனுடைய குமாரருக்குள் என் மேல் பிரியம் வைத்தார். தாவீது விளக்குகிறான். 12 கோத்திரம், அதில் ஒரு கோத்திரம்
யூதா கோத்திரம். அந்த யூதா கோத்திரத்தில் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் அத்தனை பிள்ளைங்க, அத்தனை பிள்ளைகள்ல கடைசியா இருக்கிற என்ன தேவன் தெரிந்து கொண்டார். கர்த்தர் அவனை நேசித்தார். ஏன்? 23ஆம் சங்கீதம், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இதெல்லாம் எப்பங்க ராஜாவான பிற்பாடு எழுதுனதா? கிடையாது. அதற்கு முன்பாகவே ஆடுகளை மேய்ப்பதற்காக அவன் சென்றிருக்கிற நாட்களிலே அவன் எழுதுகிறான். கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி அவனுடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இவன் ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பனாய் இருந்தபடியினால் தன்னை ஒரு ஆடாக பாவித்து தேவனோடு தொடர்ந்து அங்கே தேவனுக்கு பிரியமானவனாக வாழ்கிறான். தேவனுக்கு உள்ள உறவிலே உறுதியாயிருக்கிற, தேவனோடு உள்ள உறவிலே தேவனுக்கு பிரியமாய் வாழ்தல். தாவீது தேவனுக்கு பிரியமானவனாயிருந்தான். கர்த்தர் அவன் மேல் பிரியம் வைத்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஏசாயா 44:28. கோரேசை குறித்து, அவனின் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். கோரேஸ் என்ன செய்வானா? கர்த்தருக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான், கர்த்தர். அப்ப நம்மையும் பார்த்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்ல வேண்டும், எனக்கு பிரியமானதை எல்லாம் விடியற் காலம் முதற்கொண்டு அவன் இரவு படுக்கும் வரைக்கும் எனக்கு பிரியமானதையெல்லாம் செய்வான், பிரியமானவைகளை எல்லாம் பேசுவான், பிரியமானவைகளை எல்லாம் அவன் செய்கிறவனாகிறான். கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்னாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 5-9 குறித்து கொள்ளுங்கள். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 5-9. அங்கே ஒரு நிகழ்வு, மோசேயும் ஆரோனும் இருக்கிறார்கள். கானான் தேசத்தை வேவு பார்த்துட்டு வர சொல்றாங்க. எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்த பிற்பாடு, பார்த்துட்டு வந்ததில் அதிகமான பேர் சொன்ன வார்த்தை, அது பாலும் தேனும் ஓடுற தேசம்தான், ஆனால் அங்கே உள்ளவன்லாம் ராட்சசன் நம்மளோட பெரிய பெரியவனா இருக்கிறான், அவனோடெல்லாம் நம்மளோட யுத்தம் பண்ண முடியாது, நம்ம சுதந்திரிக்க முடியாது. ஆனால் என்னாகமம் 14:6 சொல்லுகிறது, தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேவும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேலி புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், தேவனுக்கு பிரியமானவர்கள் போய் வருகிற காரியங்களில் எப்படிப்பட்ட மனுஷர்களாக வேணால் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்குள் போய் வந்தால் அது எல்லாம் ஆசீர்வாதமானதாக இருக்கும். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஆக கர்த்தர் பிரியமா இருக்கணும். அங்க உள்ள ராட்சசன் ஜெயிக்கிறது அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. கர்த்தர் பிரியமாயிருந்தார்
அவங்க எல்லாரையும் ஜெயிக்கலாம். சொல்ல 9ஆம் வசனத்தில் சொல்வார் பாருங்க, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. அவங்கள காத்துட்டு வந்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. அவங்கள காத்துட்டு வந்த அவங்க தெய்வ பிசாசுகள் அவங்கள விட்டு விலகி போயிடுச்சு. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் நம்மோடு வராரு, நம்ம மத்தியில் இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அவை அப்பயே காலி பண்ணி போயிடுச்சு. அவங்களுடைய பலமெல்லாம் போயிருச்சு. அவங்கள காத்த நிழல் ஓடி போயிடுச்சு. அவன் ராட்சச மாதிரி காணப்படலாம், ஆனால் ராட்சசனுக்குரிய பலம் இருக்காது. அவனுடைய எல்லா காரியங்களும் போயிடுச்சு. கர்த்தர் பிரியமாக இருந்தால் தேவன் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதங்களை எல்லாம் தேவன் கொடுக்கிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமாக ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சொன்னார் நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பரிசுத்தமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆக தேவனுக்கு பிரியமானவர்களாக இப்பொழுது வாழ்கிற வாழ்க்கை என்பது பரிசுத்தமும் ஜீவபலியாக நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 பேதுரு 2:5. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். தேவனுக்கு நாம் பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு தேவனுக்கு பிரியமான பலிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக நாம் கட்டப்பட்டு வருகிறோம். ஆக தேவனோடு உள்ள உறவில் உறுதியாக இருக்க வேண்டும். தேவனோடு உள்ள தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக தேவனோடு உள்ள உறவிலே முடிவு பரியந்தம் இருக்க வேண்டும். முடிவு பரியந்தம் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். 1 கொரிந்தியர் 1:8-9 வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். குற்றம் சாட்டாதபடிக்கு தேவனோடு உள்ள உறவிலே நாம் குற்றம் சாட்டாதபடிக்கு முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாயிருப்பவர், முடிவு பரியந்தம் ஐக்கியமாயிருப்பதற்கு நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாக ஸ்திரப்பட்டவர்களாக முடிவு பரியந்தம் இருக்க வேண்டும். தேவன் அவரை செய்கிறார். சங்கீதத்தின் புத்தகம் 119ஆம் அதிகாரம் 112ஆம் வசனம். சங்கீதம் 119, 112. முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய
என் இருதயத்தை சாய்த்தே. இப்போ முடிவு வரையும் ஆண்டவரோடு இருக்கணும். உறவில் இருக்கிறவன் என்ன செய்வான்? முடிவு வரையும் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தே. என் இருதயத்தையே கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன். என் இருதயம் முழுவதும் கர்த்தருடைய பிரமாணங்களை செய்கிறதா இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். எபிரேயர் 3:6-7 வசனங்கள். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்ட குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை ஒரு நம்பிக்கையினால் என்ன வருது? தைரியம், மேன்மை பாராட்டல். இதை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் நாமே நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வீடாயிருப்போம். நாமே அவருடைய வீடாயிருப்போம். அப்போ அவருடைய வீடாய் நாம் இருப்போமானால் முடிவு பரியந்தம் அவருடைய வீடாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சரீரம் மண்ணினால் உருவாக்கப்பட்டது, போகலாம். ஆனால் நமக்குள் இருக்கிற ஆத்மா, ஆவி என்றைக்கும் கர்த்தரோடு கூட இருக்கும். வேதாகமத்தில் உதாரணத்தை பார்க்கிறோம். ஐஸ்வர்யவான் இருந்தான் ஒரு வீட்டில். அவன் மேஜையில் உட்கார்ந்து சாப்பிடுவான் விதவிதமாக. அவன் வீட்டினுடைய வாசல் அண்டையிலே ஒரு லாசரு என்று பேருள்ள ஒரு பிச்சைக்காரன் இருப்பான். அவன் மேஜையிலிருந்து வரும் துணிக்கைகளை எடுத்து அதை எடுத்து புசிப்பான். அவன் பருக்களை எல்லாம் நாய்கள் நக்கும். 2 பேருமே மரித்து போனார்கள். லாசரு ஆபிரகாமுடைய மடியிலே போய் படுத்திருப்பான். ஆபிரகாமுடைய மடியிலே படுத்திருப்பான். இவன் ஐஸ்வர்யவான், கீழே நரகத்தில் இருப்பான். அவன் சொல்லுவான், எனக்கு இங்கே எரியுது, தாக எடுக்குது, தண்ணி வேணும், ஒரு சொட்டு தண்ணியாவது கொடுக்க பண்ணுங்க அவனை விட்டு. இங்கே உள்ளவங்க அங்கே வர முடியாது, அங்கே உள்ளவங்க இங்கே வர முடியாதப்பா, ஒன்றும் பண்ண முடியாது. ஆக இந்த உலகத்தில் ஒருவேளை லாசருவை போல நாம் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். நாய்கள் பருக்களை நக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை அந்த இடத்துல தாழ்த்தப்பட்டிருக்கலாம், ஆனால் தேவனுக்கு பிரியமானவர்களாக நாம் வாழ வேண்டும். நாம் தாழ்த்தப்பட்ட வாழ்க்கை என்பது எல்லாவற்றிலும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மார்க் 13:13. என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆக ஏனோக்கு முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தான், அவன் தேவனோடு காணப்படாமல் போனான், எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆக முடிவு பரியந்தம் இருந்தவன் ரட்சிக்கப்பட்டான். கடைசியாக எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். எபிரேயர் 6:11-12. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி, உங்கள் நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையாக காண்பிக்க வேண்டும் என்று
ஆசையாய் இருக்கிறோம். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக முடிவு பரியந்தம் உறுதியாய் நம்பிக்கையில் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்கு பிரியமானவளோன் தேவனுடைய சமூகத்தில் முடிவு பரியந்தம் நாம் ஆண்டவருக்கு தேவன் நிச்சயமாய் அவருடைய வருகை உண்டு. கர்த்தருடைய வருகை தாமதித்தால் நம்முடைய காலங்கள் கடந்து போகலாம். கர்த்தருடைய வருகை சீக்கிரம் இருந்தால் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார், சிலுவையில் அறையப்பட்டார். ஒரு நிமிடம் பூமி அதிர்ந்தது. பூமிக்குள் மரித்த அநேக பரிசுத்தவான்கள் அநேகருக்கு காணப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை ஏனுக்கும் கூட காணப்பட்டிருப்பான் அந்த இடத்துல. நான் நினைக்கிறேன், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஏனோக்கை போல தேவனோடு செஞ்சீங்க. தேவனோடு உள்ள உறவுல உறுதியாயிருங்க. தேவனோடு உள்ள உறவுல பிரியமுள்ளவர்களாயிருங்க. தேவனோடு உள்ள உறவுல முடிவு பரியந்தம் இருங்க. கடைசி வரைக்கும் இருந்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சிருப்போம். இதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த நாளிலும் இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்தற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த கேட்ட செய்தி ஆசீர்வதிப்பா. இந்த யூடியூப் வழியாக அந்த செய்தி கேட்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஏனோக்கை ஆசீர்வதித்த தேவன் அவனுடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்து ஆண்டவர் எம்மோடு அவன் வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஆசீர்வதித்தது போல உம்முடைய பிள்ளைகள் செய்தி கேட்ட உம்முடைய பிள்ளைகளை மேனக்கப்பேல தேவனோடும் சஞ்சரித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. தொடர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தாரும். விடியற் காலை கண் விழிக்கும் தொடங்கி இரவு தூங்கும் கண்மூடும் வரைக்கும் தாவே ஆண்டவர் உம்மோடும் தொடர்ந்து வாழ, தங்கள் வீட்டிலே தங்கள் உறவுகளோடும் ஆண்டவரை வெளியிலே தங்கள் நண்பர்கள் வேலை செய்கிறவர்கள் எல்லாரோடும் படிக்கிறவர்களோடும் தொடர்ந்து வாழ, இவைகளுக்கு மத்தியிலே உம்மோடு தொடர்ந்து வாழ கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. ஆண்டவரே, எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன். நாங்கள் முடிவு பறிந்த உறுதியாக இருந்து அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் சுதந்திரித்து கொண்டவர்களைப் போல நாங்களும் சுதந்திரித்து கொள்ள கிருபை செய்யும். இந்த செய்தி கேட்குற நம்முடைய பிள்ளைகளும் சுதந்திரித்து கொள்ள கிருபை செய்யும். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கர்த்தர் இந்த நாளின் ஆசீர்வாதத்தை தருவீராக. இந்த செய்தியின் ஆசீர்வாதத்தை தருவீராக. முடிவு ஆண்டவரே, தேவனுடைய உள்ள உறவிலே ஆண்டவரே உறுதியாக இருக்க கிருபை செய்யும். உம்மோடு உள்ள உறவிலே ஏனோக்கை போல ஆண்டவரே பிரியமுள்ளவர்களாக இருக்க கிருபை செய்யும். உம்மோடு உள்ள உறவிலே ஏனோக்கை போல முடிவு பரியந்தம் இருக்க கிருபை செய்யும். அப்படியே காணப்படாமல் போனது போல கர்த்தரோ ஆகிய இயேசு கிறிஸ்துவோடு காணப்பட காத்து கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதி. துதிகன மகிமையெல்லாம் எடுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகரும் பிறப்பான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய் சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இந்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய வழி நடத்தல் பக்கபலமும் பாதுகாப்பும் ஏனோக்கை போல தேவனோடு உள்ள உறவிலே உறுதியாயும், தேவனோடு உள்ள உறவிலே தேவனுக்கு பிரியமாயும், தேவனோடு உள்ள உறவிலே முளைவுரியந்தமும் நம்மை நிலைத்திருக்கச் செய்வதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களையும் ஒரு ஏனோக்கை போல ஆசீர்வதித்து மாற்றுவார். கர்த்தர் நல்லவர்.